மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளியில் மீண்டும் இருக்கைகள் சம்பந்தமான, அதாவது இந்த கேள்விகள் லாஜிக்கல் ரீசனிங் என்கிற தலைப்புக்குள்ள வரக்கூடிய கேள்விகள். ஏன் இந்த காணொளியில் மீண்டும் இருக்கைகள் சம்பந்தமாக வீடியோ பதிவிடப்படுகிறது என்று சொன்னால், இருக்கைகளை பொறுத்த வரைக்கும் நேர்கோட்டில் இருக்கைகள் அமைகிறது, அதே போல் வட்ட வடிவத்தில் இருக்கைகள் அமைகிறது, அதே மாதிரி சதுர வடிவத்தில் வேறு எந்த வடிவத்திலேயாவது இருக்கைகள் அமையலாம். அல்லது வேறு ஒரு அமைப்புகளில் கார் பார்க்கிங் தரலாம், அல்லது மாணவர்கள் நிற்கிற மாதிரி தரலாம். இப்படி பல விதத்தில் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கிற தலைப்புக்குள்ள இந்த கேள்விகள் வருது. எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னென்றால், கேள்வியில் தெளிவாக ஒரே வரிசையில் நேர்கோட்டில் இருக்கிறார்கள்ங்கிறது தெளிவாக தந்தால் ஓகே. அது நாங்கள் எதிர்கொள்கிற பரீட்சைகளை பொறுத்து. இப்போ உதாரணமாக நாங்கள் எதிர்கொள்கிற பரீட்சையுடைய தகுதி உயர்தர தகுதியாக இருந்தால் மிச்சம் அட்வான்ஸான கேள்விகள் வராது, ஓரளவான அட்வான்ஸான கேள்விகள் தான் வரும். அதே நேரம் நாங்கள் எதிர்கொள்கிற பரீட்சைகள் மிகவும் எங்களுடைய பரீட்சைக்காக வினவப்படக்கூடிய தகுதி உயர்தரமாக இருந்தால், அதாவது உயர்தரம் மீன்ஸ் உயர்தரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள், பட்டக்கற்கைகள் அல்லது அதுக்கு மேலே உள்ளதாக இருந்தால் எங்களுக்கு தரப்படக்கூடிய கேள்விகள், இந்த லாஜிக்கல் ரீசன் சார்ந்த கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். எனவே இதனுடைய அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொண்டால் கேள்வி எந்த விதமாக வந்தாலும் சரி, எங்களுக்கு இலகுவான நடையில் வந்தாலும் அல்லது எங்களுக்கு கடினமாக வந்தாலும், எங்களுக்கு இதர் அடிப்படைகளை புரிஞ்சு கொண்டால் எங்களுக்கு இந்த கேள்விகளை செய்கிறது இலகுவாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் என்றால், இந்த கேள்வி அணுகும்போது இது நேர்கோட்டில் இருக்கைகளை பற்றி பேசுதா, அல்லது ஒரு வட்ட வடிவமான முறையில் எல்லாரும் வளைச்சிருந்து பேசி கொண்டிருக்கிறாங்களா, இந்த மாதிரியான கேள்விகளை எப்படி நாங்கள் அடையாளம் காண்றது என்று சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகமான நண்பர்கள் என்னுடைய வீடியோ பார்வையிடுறீங்க, மிச்சம் சந்தோஷம். கிட்டத்தட்ட 13,000க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் வீடியோ பார்த்துருக்காங்க. ஆனால் வெறும் 1000 பேர் மட்டும்தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வீடியோ சும்மா பார்த்துட்டு போகிறீங்க. தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை, பெல் பட்டன் கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்வையிடுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், நான் சில வேளை சரியாக சொல்லலாம், சில வேளை பிள்ளையாக சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கருத்துக்களை கட்டாயம் பதிவிடுங்க. ஓகே, நாங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் முதலாவது அம்சமாக என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், முதல் விஷயம், தரப்பட்டிருக்கிற இருக்கை அமைப்பு வட்ட வடிவமானதா அல்லது நேர்கோட்டு வடிவமானதா என்கிறதுல முதலாவது வட்ட வடிவம் மட்டும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி கொள்கிறேன். இப்போ கேள்வியில் எங்களுக்கு தர இல்லை, இது வட்ட வடிவத்தில் அமர்ந்திருக்கிறாங்கன்ட்டு தர இல்லை. ஆனால் சில கீவேர்ட்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், இது வட்ட வடிவமான அமைப்பு தான் என்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அப்போ அப்படியான முதல் 3 விஷயத்தை பார்த்துக்கொள்வோம். வட்ட வடிவத்தை உறுதி செய்யறதுக்கான சில குறிப்புகளை நான் தேடிக்கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். இதுல முதலாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், வட்ட வடிவம் என்று சொல்லப்படாத ஒரு கேள்வியில பின்வரும் குறிப்புகளை வச்சு நீங்க என்ன செய்யலாம், இது ஒரு வட்ட வடிவம்ங்கிறத சொல்லலாம். ஓகே, அதுல முதலாவது சொல்றாங்க மியூச்சுவலி ரைட் அண்ட் லெஃப்ட். அதாவது 2 பேருக்கும், அதாவது ஏக்கு பி வலதில் இருக்கிறாருண்டா பிக்கு ஏ வலதில் இருக்கிற, இப்படியோ உண்டு. அதாவது பரஸ்பர வலது இடது தமிழில் சொன்னாங்க. இங்கிலீஷில் மியூச்சுவலா 2 பேருக்கும் ஒரே சேமா இருக்கிற என்ற மாதிரியான ஒரு விஷயம். இது எப்படி விளக்கம் என்று சொன்னா, உதாரணமாக தந்திக்கிறாங்க. 6 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறாங்க, சரிதானே? அதுல ஏயின் வலது பக்கம் 3ஆவதாக பி உள்ளார். அதே சமயம் பியின் வலது பக்கம் 3ஆவதாக ஏ உள்ளார். அப்ப ஏக்கு பி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி பிக்கு ஏ இருக்கிறாருங்கிறது ஒரு தகவல். அப்ப இதை வச்சு நாங்க இது நேர்கோட்டு இருக்கையா இல்லது வட்ட வடிவமான இருக்கையாங்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா, நாங்க இப்ப பார்ப்போம். ஒரு நேர்கோட்டு இருக்கையா இருந்தா இப்ப பாருங்க, இப்ப இது 2 பேருமே வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் நாம எடுத்த மாதிரி இருந்தா, ஏயுடைய வலது பக்கம் இந்த பக்கம், இதுதான் ஏயுடைய வலது இல்லையா? ரைட். பிக்கும் வலது எந்த பக்கம்? 2 பேரும் வடக்கு நோக்கி பார்த்தாங்க இருந்தால் பிக்கும் இந்த பக்கம்தான் வலது பக்கம். ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது ஏயுடைய 3ஆவது நபராக பி உள்ளார் என்று சொல்லப்பட்டு, இப்ப இந்த இடத்துல பி எங்க போட்டிக்கிறோம்,
மூன்றாவது வரணும். 1 2 3. அப்ப மூன்றாவது பி இந்த இடத்துல வரப்போறார். ஏக்கு வலது பக்கத்தில் மூன்றாவது நபராக பி உள்ளார் வலது பக்கத்தில் என்கிறது சரி. ரைட். இப்ப அதே மாதிரி பிக்கு மூன்றாவது நபராக அதாவது வலது பக்கத்தில் ஏ உள்ளார்ண்டா இது சாத்தியப்படாது. ஏன்? பி உடைய வலது பக்கம் இங்கால போகுது. அப்ப இங்கால போகும்போது பி வருமா? ஏ வருமா? பிக்கு வலது பக்கத்துல வராது. பிக்கு ஏ இடது பக்கத்துலான்னு இருக்கு மூன்றாவது. அப்ப இது ஒரு நேர்கோடாக இருக்க வாய்ப்பில்லை. அதே இத நாங்க வட்ட வடிவத்துல பார்ப்போம். வட்ட வடிவத்துல பார்த்தோமாக இருந்தால் இத பாருங்க. இந்த பாயிண்ட்ல நான் குறிக்கிறேன். ஏ இந்த பாயிண்ட்ல குறிச்சு வச்சுக்கிறேன். ரைட். ஏ வந்து இந்த பாயிண்ட்ல இந்த மைய புள்ளியை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மைய புள்ளியை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருண்டா ஏ வந்து எந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு? ஏ வந்து வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மையத்தை நோக்கி பார்ப்பாரா இருந்தா ஏ வந்து வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ரைட். பி மையத்தை நோக்கி பார்க்கிறாரா இருந்தால் பி வந்து தெற்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மைய பகுதியை பார்த்தாரா இருந்தா. ரைட். அப்ப வடக்கு பகுதியை நோக்கி பார்ப்பவருடைய வலது பக்கம் எங்க இருக்குது? இந்த சைட்ல இருக்குது வலது பக்கம். இது வலது பக்கம். ரைட். தெற்கு நோக்கி பார்ப்பவருடைய வலது பக்கம் எங்கால இருக்குது? இஞ்சால பக்கம் இருக்குது வலது பக்கம். ரைட். ஓகே. ரைட். அப்ப எப்படி பார்க்கும்போது ஏக்கு வலது பக்கம் மூன்றாவது நபராக பி உள்ளார். முதலாவது நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர். அப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏ உடைய வலது பக்கம் இந்த பக்கம் மூன்றாவது நபராக பி உள்ளார். அதே மாதிரி பிக்கு வலது பக்கம் நாம என்ன சொன்னோம்? அதாவது தெற்குல இருக்கிறவருக்கு இந்த பக்கம் என்று சொன்னோம். அப்ப அந்த பக்கம் கொண்டு வரும்போது பிக்கு இதான் வலது பக்கம். சரிதானே? இந்த பக்கம் கொண்டு வரும்போது இதான் வலது பக்கம். அப்ப இதுல முதலாவது நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபராக ஏ வலது பக்கம் உள்ளார். எனவே இப்படி ஒரு கேள்வி வந்தா நாங்க இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம் என்ன? இது ஒரு வட்ட வடிவமான இருக்கை. அல்லாது எல்லாரும் வட்ட வடிவமாக உட்கார்ந்திருக்கிறாங்க என்றதை பார்க்கலாம். ரைட். அடுத்த கேள்வி, அடுத்த விஷயம் வந்து மையத்தை நோக்கி பார்க்கிறது. ஃபேசிங் த சென்டர். மைய பகுதியை நோக்கி. இதுதான் மைய பகுதி வட்டத்துடைய. அப்ப பார்ப்பவங்க எல்லாரும் மையத்தை நோக்கி உட்கார்ந்திருக்கிறது. ஏ உதாரணமா பி, சி, டி, இ, எஃப் எல்லார பார்வையும் எப்படி இருக்குன்னு சொன்னா மையத்தை நோக்கி இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே மையத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ற மாதிரி கேள்வி வருது. ஓகே. அப்ப எப்படி கேள்வி வந்தா அப்ப நேர்கோட்டில் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? மையத்தை நோக்கி பார்க்க மாட்டாங்க. எனவே எங்களுக்கு இப்படி வரும்போது மையத்தை நோக்கி பார்க்கறாங்கன்னு வரும்போது ஒன்று இது வட்ட வடிவமாக வரலாம், அல்லது சதுரம் என்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒன்று வட்ட வடிவமாகவும் இருக்கலாம், சதுரமாகவும் இருக்கலாம். ரைட். சதுரத்துக்கு எப்படி எடுக்கிற? இப்ப சதுரம் என்று வச்சுக்கோம்டா ஏ இஞ்சரிக்காரு. சரிதானே? இஞ்சரிக்கிறார். ரைட். அப்ப இந்த இடத்துல பி இருக்கிறார். அதே மாதிரி சி இருக்கிறாரு, டி இருக்கிறார். இப்ப எல்லாரும் மையத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? இப்ப இவங்களுக்கு இடையிலான தூரம் இது ஒரு சதுரமா இல்லையான்றத என்ன செய்யும்? அது தீர்மானிக்கும். அப்ப இதுல நாங்க முக்கியமாக இங்க கருத வேண்டிய விஷயம் என்ன? மையத்தை நோக்கி பார்க்கறாங்கண்டா அது ஒரு நேர்கோட்டு வடிவம் அல்ல என்கிறத நாங்க பார்த்து கொள்ளலாம். சரிதானே? ரைட். அப்ப அதுவும் எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. ரைட். அடுத்தது பார்க்கலாம். நேர் எதிரே பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த நேர்கோட்டில் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? நேர் எதிரே பார்க்க முடியாது. அதாவது ஏ வந்து வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா பியும் வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவோமே. ஏயும் வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பியும் வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் நேரெதிரே பார்க்க முடியாது. சரிதானே? அல்லது இவர் தெற்கு நோக்கி பார்த்தாலும் கூட ஒருத்தர் நேராக பார்க்க முடியாது. அது நேரெதிரே பார்க்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்க? அது ஒன்று வட்ட வடிவமாக இருக்கலாம், அல்லது சதுர வடிவமாக இருக்கலாம். எப்படி இந்த இடத்துல ஏ இருந்தார் என்றால் இதனுடைய நேர் எதிர் திசை, வடக்குக்கு நேர் எதிர் திசை வந்து தெற்கு. அப்ப பி வந்து தெற்குல இருந்து, அதாவது அவர் தெற்க நோக்கி, ஏ வந்து தெற்க நோக்கி பார்க்கிற அதே நேரம் பி வந்து வடக்கு நோக்கி பார்க்கணும்.
இப்படி நேரெதிர் திசையில பார்க்கும்போது தான் ஒருவர் நேரெதிராக முகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி வந்தாலும் நாங்க இந்த கேள்வியை இது ஒரு வட்ட வடிவமாக வரக்கூடிய கேள்வி என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்த விஷயம், எப்படி நாங்க நேர்கோட்டை நாங்க புரிஞ்சு கொள்றோம், நேர்கோட்டு இருக்க அமைப்பை எப்படி புரிஞ்சு கொள்றோன்றத அடுத்த தகவல்களை வச்சு பார்ப்போம். ஓகே, நேர்கோட்டு அமைப்பு அதாவது தரப்பட்ட வினா இருக்கக்கூடிய இருக்கைகள் லாக்கள் இருப்பது நேர்கோட்டிலாங்கிறத அறியறதுக்கு ஒரு நிபந்தனை எங்களுக்கு நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னால், முனைகள் சம்பந்தமாக அந்த வினாவில் பேசப்பட்டு இருந்தா, இப்போ வட்ட வடிவம் என்று வரும்போது உதாரணமாக அப்படி ஒரு வட்டம் இருக்குன்னு சொன்னால், இந்த வட்டத்தில் சரிதானே முனைகள் இருக்காது. வட்டத்தில் ஏதோ ஒரு முனையில் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஏண்டா வட்டம் சுழண்டுக்கிட்டே இருக்கும், அதில் முனைகள் இருக்காது. எனவே முனைகள் என்று வந்தால் அந்த கேள்வி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு என்ன நேர்கோட்டை மையப்படுத்தின ஒரு கேள்விங்கிறத விளங்கலாம். இப்போ பாருங்க, தந்திக்கிறத எக்ஸின் இடதுபுறத்தில் வேறு யாரும் இல்லை. அப்போ எக்ஸ் எங்கே வரும், எக்ஸ் இடது பக்கம் இங்கே எக்ஸ் வந்து இங்கே இருந்தால் தான், வடக்கு நோக்கி பார்க்குறவராக இருந்தால் தான் எக்ஸ் இடது பக்கம் இந்த பக்கத்தில் வேற யாரும் இல்லை என்றதை நாங்கள் என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். ரைட். அதே நேரம் y என்பவர் ஏதேனும் ஒரு முனையில் உள்ளார் என்ற கேள்வி. அப்போ இவர் இங்கே போடுவோம், அவர் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறார் என்று சரிதானே. அப்போ இதே வட்ட வடிவமாக இருந்தா இஞ்ச y இருக்கிறாரு, இஞ்ச எக்ஸ் இருக்காருண்டா, இதுல எது முனை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எது நம்ம தெரியாது, வட்ட வடிவத்தில் வராது. அப்ப நாங்க இதுல இந்த விளங்கிக் கொள்றோம் என்ன, ஒரு வினா வந்து முனைகள் சம்பந்தமாக பேசுமா இருந்தால் அந்த வினா எங்களுக்கு வட்ட வடிவமான இருக்கைகள் சம்பந்தமா பேசுது என்றதை விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, அதாவது சாரி, வட்ட வடிவம்ல நேர்கோட்டு இருக்கைகள் சம்பந்தமாக பேசுதுங்கிறது நாங்க விளங்கிக் கொள்ளலாம். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது வரிசையை சொல்றது. வரிசை என்ன, உதாரணமா இந்த தந்திக்கிறத பாருங்க, மொத்தம் இருக்கிறது 5 பேர். 5 பேர்ல முதலாவது நபர் யார், இரண்டாவது நபர் யார், மூன்றாவது நபர் யார், நாலாவது நபர் யார், ஐந்தாவது நபர் யார் என்று சொல்லி அந்த இட வரிசையை சொல்றது சரிதானே. இது வந்து நேர்கோட்டு இருக்கையில மட்டும்தான் சாத்தியப்படும். உதாரணமா பாருங்க, எல்லின் வலதுபுறம் 4ஆவதாக எம் உள்ளார் என்று வச்சுக்குவோம். அப்ப எல்ல இங்க போடுவோம். அப்ப 1 2 3 4, மொத்தம் 5 பேர் சரிதானே. மொத்தம் 5 பேர். 5 பேர்ல 4ஆவது ஆளாக எம் இருந்தா, எல்லுல இருந்து 4ஆவது விளைஞ்சா, எல்லுல இருந்து 4ஆவது எம் என்று சொன்னா இது நேர்கோட்டுல மட்டும்தான் இது சாத்தியம். ரைட். இத ஏன் வட்டத்துல அதாவது வட்ட வடிவமா வரும்போது 5 பேர் இருக்கும் போது உதாரணமாக 1 2 3 4 5 சரிதானே. இப்படி 5 பேர் இருக்கக்குள்ள இதுல நான் மிஞ்ச எடுப்போமே. ரைட். இதை எல் என்று எடுத்துக்குவோம் சரிதானே. எல்லோட 4ஆவது ஆளாக எம் உள்ளார்னு வச்சுக்குவோம். 1 2 3 4 சரிதானே. 4ஆவது ஆளாக எம் உள்ளார்னு வச்சுக்குவோம். இதுல இதுதான் முதல் இடம் என்று நமக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகுற, இதுதான் முதல் இடம் என்று எப்படி கன்ஃபார்ம் பண்ற, கன்ஃபார்ம் பண்ணேலா. ஏன், எம் இருக்கிற இடம் முதல் இடமா வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இருக்கிற இடம் முதல் இடமா வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்தையும் முதலிடமா சொல்லலாம். ஏன், வட்டம்ங்கிறதுக்கு எது ஸ்டார்ட் பாயிண்ட் என்று சொல்ல முடியாது. வட்டத்துக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் சொல்லலுமா, அதனால அது வட்டம். ஆனா நேர்கோட்டுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் சொல்லலாம். அதாவது இந்த நேர்கோடு வந்து இடம் இருந்து வலமாக போற ஒரு கோடண்டா எல் தான் ஸ்டார்ட் பாயிண்ட்ங்கிறத நாம இலகுவாக சொல்லலாம். அப்ப இப்படியும் வருமென்று நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டு குழப்பிக்கொள்ள கூடா. எனவே இதுல நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இடம் சொல்லப்பட்டால் 5 பேர் இருக்கிறாங்க, எல்லின் வலதுபுறத்தில் இருந்து 4ஆவதாக எம் உள்ளார் என்ற மாதிரியான தகவல் வந்தாலே விளங்கிக் கொள்ளுங்க, இது வந்து நேர்கோட்டை சொல்லுது என்கிற அடிப்படையை நாங்க என்ன செய்யலாம்,
விளங்கி கொள்ளலாம். ரைட். இப்போ நாங்கள் வினாவை பார்த்தோம்னு சொன்னால் இது தொடர்பாக வரக்கூடிய நல்ல ஹை அட்வான்ஸான வினா 2 நாங்கள் பார்த்தோமா இருந்தால் எங்களுக்கு இந்த அடிப்படைகளை இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த இருக்கைகள் சம்பந்தமாக எந்த ஒரு கேள்வி வந்தாலும் நீங்கள் இலகுவாக விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தது பிறகு. அப்போ கட்டாயம் மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். விலங்கலைன்னா திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த கேள்வியில் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வினாக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் வினா ஒன்றே பார்க்கலாம். வினா என்ன சொல்லுதென்றால் 8 நண்பர்கள் இருக்கிறாங்க, பி தொடக்கம் W வரைக்கும். இப்போ இதில் நாங்கள் பட்டதாரி நண்பர்கள் இந்த பயிற்சி செய்கிறார்கள் அல்லது இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணுறார்கள். இந்த PQRSTUVW1லாம் வாசிச்சுக்கிட்டு நேரத்தை சொன்னக்கூடாது, வேகமாக விஷயத்துக்குள்ளே போக வேண்டியதான். மொத்தம் இருக்கிறது 8 நண்பர்கள், சரிதானே? ரைட். ஒரு கூட்டத்தில் சமதூர இடைவெளி விட்டு அமர்ந்திருக்கிறாங்க. இவர்களில் சிலர் மையத்தை நோக்கியும் சிலர் வெளிப்பக்கத்தை நோக்கியும் அமர்ந்துள்ளார்கள். அப்போ மொத்தம் 3 பேர் மட்டுமே வெளிப்பக்கத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். இப்போ இதில் நான் ஸ்டார்ட்லேயே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வசனங்களில் கேள்விகள் வரும்போது அந்த கேள்விகளுக்காக தரக்கூடிய வாக்கியங்கள் தரவுகளில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தரப்பட்டா அதை ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு விடையை காண்றதுக்கு உதவி செய்யும், சரிதானே? ரைட். இதில் இந்த கேள்விக்குள்ள நாங்கள் முதலாவது இது நேர்கோடா வட்டமாண்டத்தை பார்க்கறதுக்கான பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே ஏதாவது இருக்காண்டு. முதலாவது 8 நண்பர்கள், எங்களுக்கு தேவையான விஷயம். சமதூர இடைவெளியில் இருக்கிறாங்க, தேவையான விஷயம். மையத்தை நோக்கி சிலர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தேவையான விஷயம். வெளிப்பக்கத்தை நோக்கி சிலர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையான விஷயம். 3 பேர் மட்டுமே வெளிப்பக்கத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்றதும் தேவையான விஷயம். அப்போ மையம் என்ற விஷயம் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இது என்ன தெரியுது, இது ஒரு வட்ட வடிவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட வினான்றது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, ரைட். ஆனால் இங்கே தரப்பட்டிருக்கிற தரவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 தரவு சந்திருக்குது. அப்போ இதை வேகமாக நாம் வாசித்து தரவை குறிக்கிறதுல தான் நாங்கள் வினாவுக்கு விடை அளிக்கலாம். இப்போ நான் இதில் வினாவை தரல, என்ற தரவை சரியாக குறித்தாலே நாங்கள் என்ன செஞ்சிடலாம், வினாவுக்கான விடையை கண்டுடலாம். ஓகே, ரைட். இப்போ பார்ப்போம். இது ஒரு வட்ட வடிவம்னு சொல்லியாச்சு. 8 நபர்கள் சமதூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு வட்டத்தை நம்ம என்ன செய்யணும், 8ஆக பிரிக்கணும். அவங்க வட்ட மனுஷனில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம், 8ஆக பிரிக்கணும், சரியான? ரைட். அப்போ நாம் ஒரு வட்டத்தை 8 சமதூரம் வார மாதிரி பிரிச்சுக்கிறோம். எப்படி 8 சமதூரம்? உதாரணமாக இங்கே பி இருக்கிறாருண்டா, பி எஞ்சு வச்சுக்கோம்டா, பிக்கும் கியூவுக்கும் இடையிலான தூரம் சமமாக இருக்கும். அப்போ அந்த சமதூரம் எங்களுக்கு மிச்சம் சாத்தியப்படுமேங்க, நேர்கோட்டிலையும் சாத்தியப்படும், வட்ட வடிவத்தில் பார்க்குற நேரம் மிக பொருத்தமாக இருக்கும். அப்போ இது எங்களுக்கு வட்ட வடிவமான ஒரு வினாங்கிறது இது சொல்லுது. ஓகே, முதலாவது தரவுக்கு வருவோம். இதை வேகமாகவே நாங்கள் செஞ்சு போகலாம். டபிள்யூவின் இடதுபுறம் 4ஆவதாக பி அமர்ந்துள்ளார். டபிள்யூ மையத்தை நோக்கி பார்க்கிறார். அப்போ டபிள்யூ நீங்கள் எங்கே வரைஞ்சாலும் சரி, இந்த கேள்வியில் இதுதான் முதலாவது இடம் இல்லை, அது நம்ம ஸ்டார்ட்லேயே பார்த்துட்டோம். ஒரு வட்ட வடிவத்தில் முதலாவது இடம் இதுதான் இல்லை. நீங்கள் எங்கே டபிள்யூ வரைஞ்சாலுமே, எங்கே நீங்கள் டபிள்யூக்கான இடத்தை ஒதுக்கினாலுமே சுற்றி அதனுடைய இடம் சரியாக தான் வந்திருக்கும். நான் பொதுவாக இப்படி வட்ட வடிவமான வினாக்கள் வருகிற பொழுதோ கீழே வரைவேன். நான் எனக்கு இலகுக்காக, சரிதான், நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ நான் டபிள்யூ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, என்ன, மையத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு இது லேசி. மையத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் டபிள்யூ, இதான் மையம் என்றக்குள்ள டபிள்யூ மையத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ரைட். அவரில் இருந்து 4ஆவது நபராக பி அமர்ந்துள்ளார் என்று சொல்லப்பட்டி. அப்போ முதலாவது நபர் 1 2 3 4, அப்போ 4ஆவது நபராக பி இருக்கிறார். அப்போ முதலாவது தரவை நாம் சரியாக குறிச்சிட்டோம். அப்போ இது எங்களுக்கு ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, 6க்கு நேர் எதிரே கியூ அமர்ந்துள்ளார் என்ற ஒரு தரவு தரப்பட்டி.
இதில் ஆறும் கியூவையும் நாம் எங்கே கொண்டு வரைகிற எங்கே கொண்டு ஆக்களை இரிப்பாட்டே இல்லை. ஏன் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆரையும் கியூவையும் எங்கே நேர் எதிராக எங்கே இப்போ உதாரணமாக இஞ்ச ஆரையும் இஞ்ச கியூவையும் போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துல வேறு ஏதாவது வந்துடலாம் கீழே இருக்கிற தரவுகளில். அப்போ எங்களுக்கு போட இல்லாது. அப்போ அதை பெண்டிங்லான்னு வைக்கணும். அதை என்ன செய்யுங்க, அதை பேசாமல் அதை வைங்க, அதை குறிக்கவானா, அதை அப்படியே இருக்கட்டும். ரைட். இப்போ பாருங்க, பியின் இடதுபுறத்தில் மூன்றாவதாக எஸ் அமர்ந்துள்ளார். பி வெளிப்பக்கத்தை நோக்கி பார்க்கிறார். அப்போ வெளிப்பக்கத்தை நோக்கி பார்க்கிறாருண்டா, வெளிப்பக்கம்ண்டா அவர் எங்க திசையை நோக்கி இருக்காரு? வடக்கு திசையை நோக்கி இருக்காரு. அப்போ வடக்கு திசையை நோக்கி இருக்கிற ஒருவருடைய இடது பக்கம் எங்கால வரப்போகுது? இஞ்சால வரப்போகுது. ரைட். அப்போ அங்கிருந்து மூன்றாவதாகண்டா 1 2 3. அப்போ இந்த இடத்துல எஸ் இருக்கார். சரிதானே? வெளிப்பக்கத்தை நோக்கி பார்க்கிறார். மூன்றாவதாக எஸ் அமர்ந்துள்ளார். அப்போ எங்களுக்கு இந்த தரவும் சரியாக குறிச்சிட்டோம். ரைட். நான்காவது பார்ப்போம். எஸ் மையத்தை நோக்கி பார்க்கிறார். அப்போ நல்ல ஒரு தரவு எங்களுக்கு, அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லுவது. ஓகே. அப்போ எஸ் மையத்தை நோக்கி பார்க்கிறார். மையத்தை நோக்கி பார்க்கிற போது எஸ்ஸின் வலதுபுறம் இரண்டாவதாக டி அமர்ந்துள்ளார். அப்போ மையத்தை நோக்கி எஸ் பார்த்தா எஸ் உடைய வலது பக்கம் இந்த பக்கம். சரிதானே? எஸ் உடைய வலது பக்கம் இந்த இரண்டாவது, இதுவரை முதலாவது, டபிள்யூ முதலாவது, டி இரண்டாவது. எஸ்ஸின் இரண்டாவது நபராக டி அமர்ந்துள்ளார் வலதுபுறத்தில். அதுவும் எங்களுக்கு ஓகே. அந்த தரவை நாங்கள் சரியாக குறிச்சிட்டோம். ரைட். அடுத்தது பாருங்க, எஸ்ஸின் இடதுபுறம் இரண்டாவதாக வி அமர்ந்துள்ளார். அப்போ இடதுபுறம் இந்த பக்கம் எஸ்ஸில் இரண்டாவதுண்டா 1 2. இந்த இடத்துல யார் இருக்கிறாரு? எஸ்ஸின் இரண்டாவது வி இடதுபுறம் இரண்டாவது வி அமர்ந்துள்ளார். ரைட். இப்போ அடுத்த தரவு தாராங்க. வியின் உடனடி பக்கத்து வீட்டாராக கியூ அமரவில்லை. அப்படின்னா விக்கு பக்கத்தில் கியூ இல்லை. அப்போ விக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆக்கள் யார்? 1 பி வரணும். இவங்க சொல்கிற மாதிரி விக்கும் எஸ்ஸுக்கு இடையில் ஒரு ஆள் வரணும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்றா, விக்கு எந்த ஒரு பக்கத்துலையும் கியூ வந்துடக்கூடாது சொல்லுது. அப்போ இதில் நாம் குறிக்காத ஒரு தகவல் இருக்கு. என்னென்றா, நேர் எதிரே வரைய வேண்டிய நேர் எதிரே கியூவையும் ஆரையும் எழுதணும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிக்கு விக்கு பக்கத்தில் கியூ வராதுன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆர் வரலாமா இல்லையா? ஆர் வரலாம். இங்கே இந்த ஒரு இடம் மட்டும்தான் எங்களுக்கு நேர் எதிராக எழுதுறதுக்கு பாக்கி இருக்கிற இடம். மற்ற எல்லாம் ஏதோ ஒரு எழுத்துக்கள் ஃபில் ஆயிட்டு. இந்த எழுதின இடம் மட்டும்தான் நான் நேர் எதிரே எழுதுறதுக்கு பாக்கியாக இருந்த இடம். நான் வந்து அதை அழிச்சிட்டு காட்டுறேன்னு பார்த்து பாருங்க. நீங்கள் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் நேர் எதிராக எழுதுறதுக்கு மிச்சம் இருக்கு. இந்த அரிக்கிறதும் இந்த அரிக்கிற இடம், மற்ற எல்லா இடமும் ஃபில் ஆயிட்டு. எனவே விக்கு பதுக்கு கியூ வரக்கூடாதுன்னு சொன்னதுனால ஆரை போட்டா ஆருக்கு நேர் எதிரே கியூவை போடலாம். ஆருக்கு நேர் எதிரே கியூவை போட்டாச்சு. சரிதானே? நேர் எதிரே நாங்கள் என்ன செய்வோம்? கியூவை வரைவோம். ஓகே, கியூவை எழுதியாச்சு. அப்போ எங்களுக்கு இந்த தகவலும் இப்போ பூரணம் ஆயிட்டு. சரிதானே? ரைட். இதுவும் பூரணம் ஆகிட்டு, இதுவும் பூரணம் ஆகிட்டு. ரைட். இப்போ அடுத்தது சொல்லப்பட்டிக்கு ஆரின் இரு பக்கத்து வீட்டார்களும் ஒரு திசையை நோக்கி பார்க்கிறார்கள். இப்போ எல்லாம் குறிச்சிட்டோம். மீதம் இருக்கிறது என்ன? யூ மட்டும் தான் மீதம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துல. அப்போ யூ இங்கே போட்டுக்குவோம். இப்போ சொல்கிறாங்க, ஆரின் இரு பக்கத்து வீட்டார்களும் ஒரே திசையை நோக்கி பார்க்கிறார்கள். ஆருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 பேர், ஒன்று வியும் இன்னொன்று எஸ்ஸும். எஸ் பார்க்குற அதே திசையில் மையத்தை நோக்கி வியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்ற ஒரு தகவலை தாராங்க. ரைட். அப்போ இதையும் நாங்கள் குறிச்சிட்டோம். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, யூ மற்றும் வி ஆகியோர் ஒருவருக்கொருவர் எதிர் எதிர் திசைகளை பார்க்கிறார்கள். அப்போ யூக்கும் விக்கும் சொல்கிறாங்க, வி எங்கே பார்க்குறாரு? உள் நோக்கி பார்க்குறாரு. அப்போ யூ எங்கே பார்ப்பார்? ஒளி நோக்கி பார்ப்பார். ரைட். அடுத்தது பாருங்க, டி என்பவர் பி பார்க்கும் அதே திசையை பார்க்கிறார். பி வெளி நோக்கி பார்க்கிறார். எனவே டியும் வெளி நோக்கி பார்க்கிறார். ரைட். இப்போ இதில் நாம் குறிச்சிட்டோம் எல்லாம். இதில் நாம் குறிக்காமல் இருக்க திசைகள் குறிக்காமல் இருக்கிற இடத்தை குறிச்சிட்டோம். யாருக்கு பக்கத்தில் யார் இருக்கிறான்றதை குறிச்சிட்டோம். அப்போ இதில் பிக்குரிய திசை குறிச்சாச்சு, விக்குரிய திசை குறிச்சாச்சு, எஸ் குறிச்சாச்சு, டபிள்யூ டி யூ எல்லாம் குறிச்சிட்டோம். மீதம் இருக்கிறது ஆரும் கியூவும் மட்டும்.
சரிதானே? இப்பதான் எங்களுக்கு இந்த கேள்விக்குள்ள நாங்க மீள பார்க்க வேண்டியிருக்குது. மொத்தம் 3 பேர் மட்டுமே வெளிப்பக்கத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். அப்ப வெளிப்பக்கம் பார்த்துக்கிட்டீர்கள் 3 பேர் மட்டும்தான் என்று சொல்லப்பட்டி. பாருங்க யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்து பாருங்க. டபிள்யூ இருக்காரா? டபிள்யூ உள்ள பார்க்குறாரு. டி ஒரு ஆள். ஓகே, டி ஒரு ஆள் என்ன செய்யறாரு? வெளியே நோக்கி பார்க்கிறார். யூ ஒரு ஆள் வெளியே நோக்கி பார்க்கிறார். பி ஒரு ஆள் வெளியே நோக்கி பார்க்கிறார். 3 பேரும் வந்துட்டாங்க. வேற யாரும் இல்லை என்றா ஆரும் கியூவும் உள் நோக்கி பார்க்கிறார். ஏன்னா 3 பேர் மட்டும் தானே வெளி நோக்கி பார்ப்பாங்கன்னு சொல்லப்பட்டி. இப்ப ஆரும் கியூவும் உள் நோக்கி பார்க்கிறார்கள். உண்மையிலே இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மிச்சம் லேசான கேள்வி. நாங்க பழகிட்டோம்டா, செஞ்சு பழகிட்டோம்டா, எங்களுக்கு மிச்ச வேகமா இந்த கேள்விக்கு விடையளிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இது சம்பந்தமா என்ன கேள்வி வந்தாலும் நீங்க இப்ப விடையளிப்பீங்க. உதாரணமாக கேள்வி கேட்கலாம். 6க்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் யாரு? வி எஸ். சரிதானே? இப்ப கேள்வி கேட்கலாம். கியூ எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? உள் நோக்கி பார்க்கிறார். அப்படின்னு நாம இதுல என்ன கேள்வி கேட்டாலும் என்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கு விடையளிக்கலாம். இதுல கேள்வி கேட்பாங்க, யூக்கு நேர் எதிரே இருப்பவர் யார்? யார் இருக்கிறார்? எஸ் இருக்கிறார். அப்ப இதுல உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன செய்யலாம்? விடையளிக்கலாம். இதை திசைகளை குறித்து நீங்க ஒவ்வொன்றாக தரப்பட்டிருக்கிற நிபந்தனைகள் ஒவ்வொன்றாக பாருங்க. அந்த ஒவ்வொன்றையும் பார்த்து டிக் பண்ணி வாங்க. நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக மிச்சம் மெல்ல சொல்றேன். இதே எக்ஸாம் இருந்தா குயிக்கா நான் என்ன செஞ்சிடலாம்? இதை குறிச்சிடலாம். எப்ப எனக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா நீங்க என்ன செய்யுங்க? இந்த கேள்வியை திரும்ப நீங்க ஒரு காப்பி எடுத்து இந்த கேள்வி எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி நான் சொன்ன விடைய பார்க்காம அழிச்சிட்டு நீங்க குறிச்சு பாருங்க. நான் சொன்ன விட உங்களுக்கு சரியா வருதா, சரியா செட் ஆகுதா, உங்களோட சிந்தனை அதே மாதிரி வருதான்றதை செட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகளை மிக இலகுவாக விடையளிக்கலாம். ஓகே, அப்ப இது போல உள்ள இன்னும் ஒரு கடினமான நேர்கோட்டு அமையக்கூடிய ஒரு கேள்வியை அடுத்த வினாவில் பார்ப்போம். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான கேள்வி. இதுல இந்த கேள்வியில 8 நண்பர்கள் நேர்கோட்டிலே இருக்கிறாங்கன்ற விஷயம் சொல்லப்பட்டுட்டு. அப்ப இங்கேது நேர்கோட்டில் அமர்ந்திருக்கிற ஆக்கள் என்றது சொல்லப்பட்டதுனால நாம் இதுல அதிகமாக யோசிக்க தேவையில்லை. சரிதானே? இங்கே சொல்லப்பட்டுட்டு ரைட். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விஷயம், முக்கியமான விஷயம் நாங்கள் இதில் குறிச்சு கொள்ள வேண்டியது, முதலாவது 8 நண்பர்கள் 8 பேர் இருக்கிறாங்க என்றது. அடுத்தது சிலர் வடக்கு நோக்கி இருக்கிறாங்க, சிலர் வடக்கு நோக்கி இருக்கிறார்கள், சிலர் தெற்கு நோக்கி இருக்கிறார்கள். ரைட். இந்த வடக்கு, தெற்கு, வலது, இடது, இந்த பிரச்சனை உங்களுக்கு வருமா இருந்தால் இது சம்பந்தமான ஒரு வீடியோ இதனுடைய முதலாவது வீடியோ ஒன்று நாங்கள் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் பக்கத்தில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த பார்ட் 1 வீடியோவை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். அந்த வலது இடது தெற்கு மேற்கு பிரச்சனை உங்களுக்கு வராது. தெற்கு வடக்கு நோக்கி பார்க்கறது எப்படி, அதை நான் அடையாளம் காண்றதுங்கிறது மிச்சம் லேசாக அதில் விளங்கப்படுத்திக்கிறேன். கட்டாயம் நீங்கள் அதில் பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். சரிதானே? கேள்வி 8 பேர் இப்போ நான் இதை குறிக்கிறதுக்கு லேசாக இப்படி ஒரு பொட்டி அமைப்பு எடுக்க. அப்போ எனக்கு அந்த இலக்கங்கள் எழுதி கொள்றதுக்கு லேசி. சில நேரங்களில் இலக்கங்களை மாறி எழுத வேண்டி வந்தாலும் அழிச்சு விட்டு எழுதுறதுக்கு எனக்கு லேசி. அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க? எக்ஸாமில் இப்படி டக்குன்னு ஒரு பொட்டி 8 பொட்டியை என்ன செய்யுங்க? டக்குன்னு போட்டுட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா விரைவாக நீங்கள் விடைய காணலாம். ரைட். முதலாவது தகவல், ஒவ்வொரு தகவலாக போவோம். நம்ம ஒவ்வொரு தகவலாக போவோம். ரைட். W என்பவர் வடக்கு நோக்கி பார்க்கிறார். அவர் வரிசையின் ஏதேனும் ஒரு முனையில் அமர்ந்துள்ளார். இப்ப டபிள்யூங்கிறவரு வடக்கு நோக்கி பார்க்கிறவரு என்ற ஒரு தகவல் வந்துட்டு. ஆனா ஒன்னு இந்த மூலையில் இருக்கலாம் அல்லது இந்த மூலையில் இருக்கலாம். இந்த 2 மூலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மூலை என்று நம்ம என்ன செய்யலாது? முடிவுக்கு வர இயலாது. அதை விடுவோம். அப்ப அந்த முதலாவது தகவலை என்ன செய்யலாது? கம்ப்ளீட் பண்ண இயலாது. ஆனா W வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஓகே. இப்ப ரெண்டாவது, டபிள்யூவின் இடதுபுறம் 4வதாக டி அமர்ந்துள்ளார் என்ற ஒரு தகவல் வந்துக்குது. ரைட். டபிள்யூட இடதுபுறம் எங்க? வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாருண்டா. டபிள்யூட இடதுபுறம் இப்படி வரும், இந்த பக்கம் வரும். சரிதானே? இந்த பக்கம் தான் டபிள்யூடைய இடது பக்கம். அப்ப W தூக்கி நீங்க இங்க போட்டீங்கன்னா இடது பக்கம்
எதையும் குறிக்க முடியாது. ஏன்? இடது பக்கம் யாருக்கும் இடம் இல்லை. எனவே நம்ம இந்த தகவல் இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன? W இந்த முனையில இருக்கிறார். அப்ப W இந்த முனையில வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர்ல இருந்து 4வது நபராக, முதலாவது நபர், 2வது நபர், 3வது நபர், 4வது நபராக T இருக்கிறார் என்கிறது வந்துட்டு. அப்ப எங்களுக்கு இந்த முதல் விஷயமும் 2வது தகவலும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? 2 நிபந்தனையும் பூரணப்படுத்திட்டோம். அது எங்களுக்கு விளங்கிட்டு. ஓகே, ரைட். T என்பவர் வடக்கு நோக்கி பார்க்கிறார். அப்ப T எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்ற தகவல் ஒன்றை தாராங்க எங்களுக்கு. சரிதானே? T என்பவர் வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப T நம்ம என்ன செய்வோம்? இவர் வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்றதை குறிச்சு கொள்வோம். ரைட். Tயின் வலதுபுறம் 2வதாக P அமர்ந்துள்ளார். அப்ப வடக்கு நோக்கி பார்க்கிறவருக்கு வலதுபுறம் எங்க இருக்கும்? இஞ்சால பக்கம் இருக்கும். என்ன? அதுல 2வது நபராக P இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. 2வது நபராக P அமர்ந்துள்ளார். அப்ப இந்த தகவலும் ஒரு லேசான தகவல். அப்ப எங்களுக்கு அதுவும் இலகுவாயிட்டு. ரைட். P மற்றும் Rக்கு இடையில் இருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்ப இப்படி தாரதான் ட்விஸ்ட் எங்களுக்கு. அப்ப Pக்கும் Rக்கும் இடையில 2 பேர் வர போறாங்க. அப்ப Pக்கு பக்கத்துல Tக்கு பக்கத்துல இஞ்சால ஆற போடையில இந்த பொட்டிக்குள்ள போடலாம். ஆனா Tக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஆற போட்டீங்கன்னா Pல இருந்து Rக்கு இடையில, Pல இருந்து Rக்கு இடையில 2 நபர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இருக்கிறார் P, இந்த இருக்கிறார் R, இந்த 2 பேருக்கு இடையில T ஒருத்தர் இருக்கிறார், இன்னொருத்தர் இதுல வரலாம். அப்ப இவங்க 2 பேருக்கு இடையில இருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர் என்கிற விஷயத்தை நாம குறிக்கலாம். ரைட். S என்பவர் Uவின் இடதுபுறத்தில், உடனடி இடதுபுறம் என்ற ஒரு தகவல் வருது. உடனடி பக்கத்திலே, மிச்சம் பக்கத்திலே இருக்கிறது, அமர்ந்துள்ளார். இப்ப நம்ம இன்னும் எஸ்ஸையே குறிக்கல, யூவையும் குறிக்கல. இப்ப எங்க கொண்டே குறிக்கிற? அப்ப அந்த தகவல் பூரணமாக முழுசா வாசிப்போம். எஸ் என்பவர் P அல்லது Rன் பக்கத்தில் இல்லை, உடனடி பக்கத்தில் இல்லை என்று சொல்லிக்கிறாங்க. சரிதானே? எஸ் என்கிறவர் Pக்கோ Rக்கோ பக்கத்தில் இல்லை என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப நம்ம அப்படி பார்க்கிற நேரம் எங்களுக்கு இதுல வரக்கூடிய எஸ் எழுதக்கூடிய இடம் இந்த Pக்கு பக்கத்துல எழுதலாம், இஞ்சால பக்கம் எழுதலாம், இஞ்சால பக்கம் எழுதலாம், ஆருடைய இந்த பக்கமும் எழுதலாம். அப்ப எழுத இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ஒரு இடம் மட்டும் தான். அப்ப எஸ் செஞ்சு எழுதுவோம். அப்ப அந்த தகவல் இருந்து எங்களுக்கு இன்னொரு தகவலும் இதுல சொல்லிக்கிறாங்க. U இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப யூடைய உடனடி இடது பக்கம் வேண்டா, எஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த ஒரு இடம் மட்டும்தான். அதுல யூவை போடுவோம். யூவின் இடது பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டி, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. யூவின் இடது பக்கத்தில் இருக்கிறார் என்றது இந்த இடத்துல சொல்லப்படுது. எனவே யூட இடது பக்கம் இருக்கணும்டா, யூ எங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும்? யூ வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா தான் யூடைய இடது பக்கத்துல சிரிக்கலாம். எனவே யூ வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம இந்த தகவல் இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். சரிதான்? ரைட். யூ மற்றும் எஸ் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிர் திசைகளில் பார்க்கின்றனர். இந்த யூக்கு தானே எங்களுக்கு விளங்கிட்டு எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எஸ் எங்க பார்ப்பார்? யூ வடக்கு நோக்கி மேல பார்த்துக்கிட்டு பாருண்டா, மேல் நோக்கி பார்த்து பாருங்க, இவர் கீழ் நோக்கி பார்த்துக்கிட்டு போறார். இந்த பக்கம் தெற்கு நோக்கி பார்த்துக்கிட்டு போறாரு. எஸ். ரைட். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். யூயின் வலதுபுறம் 3வதாக Q அமர்ந்துள்ளார். அப்ப யூட வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு வலது பக்கம் சரிதானே, வலது பக்கம் 3வதாக Q இஞ்சிருக்கிறார் என்றா பேலன்ஸ் இருக்கிறாள், V மட்டும் தான் இருக்கிறார். அப்ப V எப்படியும் இதுக்குள்ளான்னு வரப்போறார். எப்படியுமே V நாம இஞ்சு தான் கொண்டு வரோம். சரிதானே? ரைட். அப்ப V நாங்க இஞ்சு எழுத போறோம். ஓகே. அப்ப இந்த தகவலையும் பூரணப்படுத்திட்டோம், இதையும் பூரணப்படுத்திட்டோம். ரைட். அப்ப யூவின் இதுவும் பூரணப்படுத்தியாச்சு. ரைட். R என்பவர் W பார்க்கும் அதே திசையில் பார்க்கிறார். W வடக்கு நோக்கி பார்க்கிறார், Rம் வடக்கு நோக்கி பார்க்கிறார். ஓகே. இந்த தகவலும் எங்களுக்கு இலகுவாக குறிச்சிட்டோம். Tயின் உடனடி பக்கத்து வீட்டார் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிர் திசைகளை பார்க்கின்றனர். Tட பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் யாரு? Rம் Qவும். அப்ப R வடக்குண்டா, Q தெற்கு நோக்கி கீழ் நோக்கி மற்ற திசையை நோக்கி இருக்க போறார். ஓகே.
அப்போ எங்களுக்கு இந்த தகவலும் 9வது தகவலும் என்ன செய்யுது பரிபூர்ணம் ஆயிட்டு. ரைட். 10வது Q மற்றும் P இருவரும் ஒரே திசையை பார்க்கிறார்கள். Qக்கு இல்லைண்டா Pயும் என்ன கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்கிறது. V தெற்கு நோக்கி பார்க்கிறார். அப்போ Vயும் தெற்கு நோக்கி பார்க்கிறார் என்ற கேள்வி. ஓகே, இப்போ இதில் எப்படி வந்தாலும் எங்களுக்கு கேள்வி எடுக்கலாம். என்ன நம்ம இதில் யார் யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்றதை கண்டுட்டோம். அதே போல் ஒவ்வொரு எழுத்தும் எந்த திசையை நோக்கி இருக்கின்றதையும் கண்டுட்டோம். இதில் எப்படி கேள்வி வந்தாலும் நீங்கள் எப்படி அளிக்கலாம். ஒரு கேள்வி வரலாம், யூவின் இரு பக்கத்து விட்டார் யார்? SR. டிக்கு பக்கத்தில் இருக்கிறாள் யார்? பக்கத்தில் இருக்கிற 2 பேர் யார்? அப்படி கேள்வி வரலாம். சரிதானே? இதில் எப்படி கேள்வி வந்தாலும் எங்களுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இதில் நாங்கள் அடிப்படையில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்றா, ஒரு கேள்வியில் எங்களுக்கு தகவல் வரையில்லைண்டா அதை விட்டு போட்டு அடுத்த கீழே வந்திருக்கக்கூடிய அடுத்த நிபந்தனையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இலகுவாக அதனுடைய தகவல் வாரத்தை பார்க்கலாம். இலகுவாக அதனுடைய தகவல் வாரத்தை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே நாம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகளை மிக இலகுவாக விடையளிக்கலாம். எனவே இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சம்பந்தமாக எந்த குழப்பமும் வரக்கூடாது. அப்படி வார நேரம் உங்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் என்னோடய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுற நேரம் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ.